நவாக்கச்சத்தினோ மனக நவித்மோ நவிஜானீமோ எதைதது அனுசிஷ்யாத்ங்கிறது. கண்களால் எது கண்களால் பார்க்க முடியாதோ, எது கண்களை பார்க்கச் செய்கிறதோ, எதை காதுகளால் கேட்க முடியாதோ, எது காதுகளை கேட்கச் செய்கிறதோ அதுவே இறைவன் என்று அறி என்று கேனோபனிஷத் சொல்லி, அந்த பிராணஸ்ய பிராணக உயிருக்கு உயிராக இருக்கிறது இறை. செறிவது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வாக்கியம். உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை. எனவே உயிருக்கு உயிராக இருக்கிறான். உயிருக்கு ஒன்று உயிர். எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் உயிர். உடம்புக்கு உயிர், உயிருக்கு உயிர். இப்படி ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய உயிருக்கும் உயிர். இந்த உடம்போடும் நிக்கலைங்க. தாவரங்களுக்கும் அப்படி, அதிலும் அவன்தான் நிரம்பி இருக்கிறான். விலங்கினங்களிலும் அப்படி, மலர் செடி கொடிகள் எல்லாவற்றிலும் அப்படி. நாம் எதை உயிரற்ற பொருள் என்று சொல்லுகிறோமோ, கல் மண், ஒவ்வொரு மண் துகளிலும் இறைவன்தான் நிரம்பி இருக்கிறான். ஒவ்வொரு மண் துகளிலும், அதை முத்தமிடும் மழைத்துளியிலும் அந்த இறைவனேதான் முழுக்க முழுக்க உயிரின் உயிராக நிரம்பி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தான் இவ்விதம் இருக்கும் இருப்பை நமக்கு காட்டி களிப்பேற்றுகிறான். அதுதான் சரி, பரிந்தேன் மிகு தேவர் பிரானை உயிரது. அப்படி இருக்கிறவன ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கும் உயிருக்கு உயிராக நின்று அனைவருக்கும் தலைவனாக விளங்கும் அந்த பெருமானை, அந்த மகேஸ்வரனை, அந்த ஆண்டவனை நான் அப்படி கண்டு களிப்படைந்தேன். ஏன்னா அவன் களிப்படைய செய்கிறான், காட்டுறான். அது பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு. இது பத்தி அந்த உடம்பு, இது பத்தி அந்த உயிர், இந்த உடம்புல உயிர் துடிக்குது இல்ல, இந்த உயிருக்கு உயிரா நான் இருக்கேன் பார். அப்படித்தான் உன்னில இருக்கேன், அப்படித்தான் அதுல இருக்கேன், அப்படித்தான் இதுல இருக்கேன்னு காமிக்கிறான். அதனால தான் இவ்விதம் இருக்கும் இருப்பை நமக்கு காட்டி களிப்பேற்றுகிறான். சரி, அப்ப என்ன ஆகுது? மறிப்பறியாது உள்ளம் புகுந்தான். அப்பதான் மறிப்பறியாது உள்ளம் புகுந்தான். மறினா என்ன? தடை. அந்த தடையை நீக்கி அவன் உள்ள புகுந்து கொள்கிறான் அப்படிங்கிறார். குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது உள்ளம் புகுந்தான். மறினா தடை. சரி, அந்த தடையை நீக்க எங்க ஒரு அப்டக்கிள் வந்தா போடுறீங்க, திறக்க முடியலன்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படுது இல்ல, கடவுச்சொல். இங்க கடவுச்சொல் என்ன? கடவுச்சொல் தான், அன்புதான். அன்புதான் இங்க பாஸ்வேர்டு. அந்த ஏன் சொல்லுங்க, நமக்கு அன்பு இருந்தா தான் அவன் நம்முடைய உள்ளத்திலே புகுவான். ஏன் சொல்லுங்க? நாகரிகத்தினுடைய உச்சம். நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய செயல்களிலே குருவோ இறைவனோ தலையிடுவதில்லை. காட் இஸ் என்ன சொன்னோம்? அடைனமிக் அப்சல்யூட் ட்ரூத். ஹி ஹாஸ் நோ ஆட்டிடியூட். கடவுளுக்கு எந்த விதமான மனப்பான்மையும் கிடையாது. அவன் பரமசக்தியம். கடவுளுடைய அம்சமாகவே இருக்கும் குருவுக்கும் இது பொருந்தும். நம்முடைய அனுமதியின்றி நம்முடைய காரியங்களிலே அவர்கள் தலையிடார்கள். எது அனுமதி? எது அனுமதி? அன்புதான் அனுமதி. அதுதான் பாஸ்வேர்டு, அதுதான் கடவுச்சொல். அந்த அன்பு இருக்குமானால் மறிப்பறியா தடை போச்சு. வேற எந்த தடையும் கிடையாது. நம்முடைய அறியாமை ஒருபோதும் அவனுக்கு தடை இல்லை. நாம் அவனை அறிவதற்கு நம்முடைய அறியாமை தடையும் இல்லை. நாம் அவனை அறிவதற்கு நம்முடைய அறிவு ஒரு தகுதியும் இல்லை. அதுங்க சரியா புரிஞ்சுக்கணும். நாம் அவனை அடைவதற்கு நம்முடைய அறியாமை ஒரு தடையில்லை. நாம் அவனை அறிவதற்கு நம்முடைய அறிவும் ஒரு தகுதி இல்லை என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் தான் நமக்கு விளங்கும். எதை நாம் அறிவு ஒருபோதும் ஆண்டவன் முன் நிற்பதற்கு தகுதி ஆகாது. அறியாமை ஒருபோதும் தடையும் ஆகாது. அன்புதான் தகுதி. அன்புதான் தகுதி. அன்புதான் எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய மந்திரம், மருந்து, எல்லாவற்றுக்கும் மாற்று, மாயச்சாவி என்பது அன்புதான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு குரு என்று வரும் பொழுது அவர் நம்முடைய நம்பிக்கையை பற்றி பெரிதும் அக்கறை கொள்வதில்லை. ஏன்னா எல்லாமே இன்னர் ப்ராசஸ், அகத்தில் நடப்பதே ஆன்மீக பயணம். அதனால்தான் நம் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொழுது அதை பெரிதாக அவர் கருதி கொள்வதும் இல்லை. இதை சரியாக புரிஞ்சு, மறிப்பறியாது உள்ளம் புகுந்தான். கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனேங்கிறார். கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. யாருக்கும் கரிப்பறியா, யாருக்கும் வெறுப்பளிக்காதது ஆண்டவன் அறிகின்ற கல்வி. எதையாவது படிச்சா சில சமயம் நம்ம அப்செட் ஆகிறோம்ல, இது என்ன நல்லா இல்லையன்ட்டு. ஆனா அந்த கல்வி, சிவனை அறிகின்ற கல்வி அப்செட் ஆகுமா?
ஆக்குமா? எல்லாவற்றுக்கும் தலைவனாச்சே, எல்லாவற்றுக்கும் முடிவு, எந்த துயரத்திற்கும் விடிவு, எந்த இன்பத்திற்கும் உச்சம். நீங்க எதெல்லாம் அறிவுன்னு சொல்றீங்களோ, எதை நம்ம உச்சம் சொல்றோமோ அது அவனுடைய திருவடி, அவனை அறிவதற்கான அரிச்சுவடி அது. ஆனால் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே, யாருக்கும் வெறுப்பளிக்காதது, எல்லோருக்கும் விருப்பமானது. பருக பருக பெருகும் பசி, அந்த தேன் அவ்வளவு சுவையானது. பருக பருக பெருகும் தாகம், உண்ண உண்ண தெவிட்டாத தேன், அதுதான் இறைவன் என்கின்ற கல்வி. மிகும் கல்விங்கிறார் பாருங்க. அங்க மிகு பிரானை போட்டாரு, இங்க மிகும் கல்வி. ரெண்டு பொருள். ஒன்று நிலையான கல்வி, வேற எந்த கல்வி மறந்து போகக்கூடிய விஷயம். இன்னொன்று இன்றைக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று நாளைக்கு பொருத்தமில்லாமல் போகக்கூடிய தன்மை பொருந்திய கல்வி முறைகள் எத்தனையோ இருக்கிறது இல்லையா? நாம படிச்சதுக்கும் நம்ம வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம எவ்வளவு இருக்கு பாருங்க. படிச்சதும் மறந்து போகுது இல்ல. இந்த கல்வி அப்படி இல்லை. சிவனை அறிகின்ற கல்வி, இறைவனை அறிகின்ற கல்வி அப்படி அல்ல. அது நிலையானது. ரொம்ப சிம்பிளா அடுத்தது, எது நிலையானதோ அதுதான் தொடரும் அறிவு, அதுதான் தொடரும் தன்மை பொருந்தியது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எது நிலையானதோ அதுதான் தொடரும் தன்மை பொருந்தியது. ரொம்ப முக்கியமான கருத்து ஒன்று சொல்லுகிறேன். எது நிலையானதோ, எது தொடர்ந்து நமக்கு துணையாக இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் அனுபவம். அதைத்தான் அனுபவம் என்று நாம் கொள்ள முடியும். தோன்றி மறைவது அனுபவம் ஆகாது. எனவே கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே என்று அவர் சொல்லுகிறார். நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? உள்ளம் உருகி அன்போடு அழைத்தால் உள்ளே வெளிப்படுவான், நம் உயிரில் தலைப்படுவான், மெல்ல மெல்ல கற்று தந்து தன் மேன்மையை காட்டிடுவான், எதுவும் மிஞ்சாமல் ஊட்டிடுவான். உள்ளம் உருகி அன்போடு அழைத்தால் உள்ளே வெளிப்படுவான், உள்ளே வெளிப்படுவான். ஏற்கனவே இருக்கிறான், உள்ள புகுந்தான் சொல்றது ஒரு நவிர்ச்சிக்காக, ஒரு கவித்துவத்திற்காக. உள்ளம் உருகி அன்போடு அழைத்தால் உள்ளே வெளிப்படுவான், நம் உயிரில் தலைப்படுவான், மெல்ல மெல்ல கற்றுத்தந்து தன் மேன்மையை காட்டிடுவான், எதுவும் மிஞ்சாமல் ஊட்டிடுவான். மிச்சம் வைப்பாளா தாய்? துரத்தி துரத்தி கதை சொல்லி 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 எப்படியாவது அந்த நிலாவை காட்டி, அந்த தென்னங்கிற்ற காட்டி, யானை முதல்ல வாயில மாட்டிக்கொண்ட இதெல்லாம் விஷயத்தெல்லாம் காட்டி கதையை சொல்லி எப்படியாவது ஆனது வாய் பழக்கும் போது ஊட்டிடுவாள். மிஞ்சாமல் ஊட்டிடுவாள். இந்த மிஞ்சாமல் ஊட்டிடுவான் என்ன தெரியுமா? தனக்கு எதுவும் மிஞ்சாமல் ஊட்டுகிறவள் அன்னை. ஒரு குரு என்பவன் ஒரு சீடனை எப்படி வளர்க்கிறான் என்றால், தன்னை விட இவன் இன்னும் வளரணும், மேலோங்கி வளரணும் அப்படின்னு குரு நினைக்கிறான். தந்தை அப்படித்தான் நினைக்கிறான் இல்லையா? தாய் அப்படித்தான் நினைக்கிறான். அப்ப கடவுள் என்ன நினைப்பான்? கடவுள் என்ன நினைப்பான்? குறைந்தபட்சம் நீ என்ன மாதிரியாவது ஆணுந்தானே நினைப்பான். அதனால மிஞ்சாமல் ஊட்டிடுவான். இதுதான் சரியான கல்வி. குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை, மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான், கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. திருமந்திரத்தை நாம் பயின்றோமானால், திருமூலரை வணங்கி நின்றோமானால், அவர் கற்ற கல்வியை நாமும் கற்கும் பேறு பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். பாரதியார் தன்னுடைய புதிய கோணங்கி என்கின்ற அற்புதமான பாடல்ல சொல்வார், படிச்சவன் சூதும் வாதும் பண்ணினா போவான் போவான் ஐயோன்னு போவான்றார். படிச்சவன் சூதும் வாதும் பண்ணினா போவான் போவான் ஐயோன்னு போவான். இப்போ வீட்டுக்கல்வி எது, ஏட்டுக்கல்வி எது என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார் திருமூலர். அதை வச்சுக்கொண்டு இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னா எது சூது எது வாது என்பது நமக்கு புரியும் இல்லையா? தான் காணாத ஒன்றை கண்டதாக சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுவது சூது. தான் காணாத ஒன்று இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று பிடிவாதம் பிடிப்பது வாது. இப்படி வச்சுக்கலாம். இதனால்தான் வள்ளுவர் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது கற்க கசடர கற்க என்றார். கற்க கசடர கற்க. கசடு எது? கசடு எது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆணவம்தான் கசடு. சென்ற முறை நாம் சந்தித்த பொழுது அந்த பாடலை நாம் பார்த்தோமே, ஆணவம்தான் கசடு. உடம்பில் நாம் இருக்கும் பொழுதே அந்த ஆணவத்தை நீக்கி சிவனை அறிவதே கல்வி என்பது நமக்கு திருமூலர் கற்று தந்திருக்கிறார். எனவே அந்த கசடரை நாம் கற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழியையும் திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். எப்படின்னா, நிற்கின்ற போதே
நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் அப்படிறார். என்னது? உடல் நில்லாது. உடம்பு நிக்குமா? வளர வளர தேய்து கொண்டே இருப்பது உடம்பு. சின்ன குழந்தை ஒரு பெரிய மனிதனாக வளர்கிறது, 1/2 அடியிலிருந்து 6 அடி வளருகிறதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வளர்ச்சி மட்டுமா அதுல பார்க்கிறோம்? அது வளர வளர தேய்ந்து கொண்டே வருகிறது இல்லையா? அந்த டைம் கிளாக் அப்படி முடுக்கி விட்டு டிக் 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 டிக்னு அப்படி குறைந்து கொண்டே வருவது போல் உயிர் குறைந்து கொண்டே வருகிறது, உடல் தேய்மானம் அடைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உடம்பு நில்லாதது, அது இருக்கக்கூடிய உயிர் அதுவும் நில்லாதது. உடம்பும் உயிரும் எப்பொழுது தங்களுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது எந்த காரணம் பற்றி? தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு மருத்துவர்கள் நமக்கு காரணம் சொல்கிறார்கள் இல்லையா?